இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை மன்னன் என திரையுலகில் முடிசூடா மன்னராக வலம் வந்தவர் பாக்யராஜ். இன்று மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்தது. பாக்யராஜின் மறைவு தமிழ் திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயிலில் 1953 ஜனவரி 7ஆம் தேதி பாக்யராஜ் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சினிமா மீது கொண்ட தீராத காதல் பாக்யராஜை தன் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு இழுத்து வந்தது. PUC படிப்பு வரை எட்டிய பாக்யராஜ் இயக்குனர் G. ராமகிருஷ்ணனிடம் உதவி இயக்குநராக தனது முதல் திரைப்பட பணியை ஆரம்பித்தார். 1977ஆம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜாவின் 16 வயதினிலை படத்தில் உதவி இயக்குநராக தனது திரை வாழ்க்கையை துவக்கினார். அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களிலும் உதவி இயக்குநராக பணியாற்றினார். 1979இல் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்தார். மேலும் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தார். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பல அவதாரங்களை எடுத்து அனைத்திலும் வெற்றியும் கண்டவர். தன்னிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பாக்யராஜை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியதும் பாரதிராஜாதான். தற்போதும் கூட ஓரிரு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த பாக்யராஜ் அவரது மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை துவங்கினார். அதன் பிறகு கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். 2006இல் அதிமுகவில் இருந்து விலகி கருணாநிதி முன்னிலையில் திமுகவில் இணைந்த பாக்யராஜ் அப்போது நடந்த சட்டசபை தேர்தலில் பிரச்சாரமும் செய்தார். பின்னர் அதிலிருந்தும் விலகி அரசியலில் இருந்து விலகியிருந்தார். பாண்டியராஜன், பார்த்திபன் போன்ற திறமையான இயக்குநர்களை உருவாக்கியவர் பாக்யராஜ். நடிகை ஊர்வசியை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள், பிலிம்பேர் விருது, சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றவர். இவருக்கு பூர்ணிமா என்ற மனைவியும், சாந்தனு என்ற மகனும், சரண்யா என்ற மகளும் உள்ளனர். சென்னை 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து பாக்யராஜின் உடல் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. திரையுலகினர், ரசிகர்கள் என ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாளை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பாக்யராஜ் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.